இதை நாங்க 2021-22ஆம் ஆண்டில கருத்து கேட்பு கூட்டத்தில் இதை வலியுறுத்திய போது அந்த முதல் ஆண்டில் மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 1700 கிலோமீட்டர் தொலைவிற்கு 1555 கோடி வேளாண் சாலை அமைக்கப்படும் சொன்னாங்க. இந்த சாலைகள் எப்படி கேட்டோம்னா வாய்க்கால்கள், வடிகால் வாய்க்கால்கள், பாசன வாய்க்கால் ஓரமா அமைக்கலாம். அதுக்கான இடமும் இருக்கு. நீங்க சாலைன்னா தார் சாலை கிடையாது. நீங்க மண் சாலை அமைத்தாலே இயந்திரங்கள், அதாவது அறுவடை இயந்திரங்கள், டிராக்டர்கள் போகிறதுக்கு மட்டும்தான் இது பயன்பாடு. அந்த மாதிரி இருந்ததால ஆட்கள் பற்றாக்குறையை இது சரி செய்யும். ஆட்கள் அதிகம் கூலிகள் இருக்கிற போது அது அதனுடைய கூடுதல் செலவுகளை தவிர்க்கும். அந்த சாலைகள் கேட்டோம். 1வது பட்ஜெட்ல குறிச்சிங்க, 2வது பட்ஜெட்ல குறிச்சிங்க, 3வது பட்ஜெட்ல குறிப்பிட்டீங்க, 4வதுல குறிப்பிட்டீங்க. இப்ப 5வது பட்ஜெட்ல அந்த அறிவிப்பே இல்லை. ஆனால் எங்களுடைய வேதனை என்னன்னா, இது வேற பதிவு பண்றேன், அது போன்ற கிராம சாலைகள் இதுவரை எங்குமே அமைக்கப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. இது போல ஒரு திட்டங்கள் அறிவிக்கப்படுகிற போது அந்த திட்டங்கள் முழுமையாக செலவிடப்பட்டால்தான், செயல்பட்டால்தான் விவசாயிகளுக்கு முழுமையாக பலன் கொடுக்கும். அந்த வகையில இந்த நிதிநிலை அறிக்கை வரவேற்கக்கூடியது. ஆரவாரப்படுத்துகிறோம், பாராட்டுகிறோம், நன்றி தெரிவிக்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்வாதாரத்தை செம்மைப்படுத்துவதற்காக முழுமையாக இந்த திட்டம் செயல்படுகிறதா என்று கண்காணிக்க வேண்டும். கடைசி வரை திட்டம் சென்றடைவதற்கான கருத்துக்கள் கண்காணிப்புகள் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள்.